தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிமிடமே தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. ஆளும் திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் முதல் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என அனைத்து கட்சிகளும் இந்த தேதியை நோக்கி தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஏப்ரல் 23இல் மக்கள் அளிக்கும் தீர்ப்பின் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதால் தமிழக அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினருடன் துணை ராணுவ படையினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்து உள்ளது. வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் எளிதில் வாக்களிக்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக அவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் செல்ல தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்காளர்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது.